உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. வரும் பிரதமரிடம் மாநில அரசின் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். இன்று தமிழகம் வர இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதனைத் தொடர்ந்து மாநில அரசின் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். 2 நாள் பயணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு வர இருக்கிறார். பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள இருக்கும் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்க தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சர்கள் பங்கு கொள்கிறார்கள். திருச்சி விமான நிலையத்தில் பிரதமரை வரவேற்க இருக்கிறார்கள். இந்நிலையில் அவர்களை வரவேற்கும் பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பில் வரவேற்பு கொடுக்கப்பட்டு முதலமைச்சருடைய இந்த கோரிக்கை அடங்கிய மனுவையும் பிரதமர் அவரிடம் வழங்குவார். அதாவது அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அமைச்சர் குழுவினர் வழங்குவார் என்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே தற்போது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இன்று காலை தமிழ்நாட்டு அரசினுடைய முதன்மை செயலாளர் மற்றும் MP கனிமொழி ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனையின் போது தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு எதிர்பார்ப்புகளை, குறிப்பாக மத்திய அரசு வழங்க வேண்டிய பல்வேறு எதிர்பார்ப்புகள், கல்வி நிதி, அதே போல சாலை போக்குவரத்து, உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் சார்பில் அனுமதிக்கப்பட வேண்டிய புதிய வசதிகள் குறித்தும் பல இடங்களில் தேசிய நெடுஞ்சாலையானது பணிகளான தற்போது நடைபெற்று வருகிறது. அதற்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதிகள் மற்றும் மெட்ரோ உள்ளிட்ட பணிகள் ஏற்கனவே 2ஆம் கட்டமாக தமிழ்நாடு முழுக்க நடைபெற்ற நிலையில் கோவை மற்றும் மதுரையை, திருச்சி உள்ளிட்ட இந்த 3 மாநகரங்களிலும் மெட்ரோ பணிகள் நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் அனுமதி கோரி மத்திய அரசுக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக நிதி ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை தமிழ்நாட்டு அமைச்சர்கள் பிரதமரிடம் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த முதலமைச்சருடைய சார்பில் அந்த கோரிக்கை மனுக்களை 2 நாள் பயணமாக வரும் மோடி அவர்களை வரவேற்று தமிழ்நாடு அரசு சார்பில் இத்தகைய கோரிக்கை மனுக்கள் தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் கோரிக்கையாக முதலமைச்சரின் சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு சார்பில் வழங்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி, உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும், அதே போல கீழடி அகலாவிற்கு மத்திய அரசு உடனடியாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்கள் அந்த மனுவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் அந்த கோரிக்கை அடங்கிய மனுவை தமிழ்நாட்டு அமைச்சர்கள் பிரதமர் மோடியிடம் வழங்குவார்கள் என்றும், வரவேற்கும் போது இத்தகைய அந்த மனுக்களை முதலமைச்சர் சார்பில் வழங்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.